பெயர் அரங்கநாதன். மறுமலர்ச்சி ஜனதா கட்சியின் மாநில பொருளாளராக இருந்து வருகிறேன். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே சின்னம்மா அவர்களுடன் எங்களது மறுமலர்ச்சி ஜனதா கட்சியை இணைத்துக் கொண்டு அனைத்து தொகுதிகளிலும் சின்னம்மாவின் கரத்தை வலுப்படுத்தவும் அவர்களுடைய கட்சி வெற்றி பெறவும் பாடுபடுவோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விண்ணப்பத்தை வழங்கியுள்ளோம். என்னுடைய பெயர் வி. கலையரசன். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருவள்ளூர் மாவட்ட கிழக்கில் மாவட்ட துணைத் தலைவராக வழக்கறிஞர் பிரிவில் தற்போது பதவி வகித்துன்னு இருக்கேன். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தற்போது துரோகத்துக்கு எதிராக புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சி அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வலு சேர்க்கிறதுக்காக அதிமுகவினுடைய உண்மை விசுவாசிகள் மாண்புமிகு சின்னம்மாவின் பாதையில் பின்தொடர்வதற்காகவும் சின்னம்மாவின் கரத்தை வலுப்படுத்துவதற்காகவும் தமிழகம் எங்கும் உள்ள மக்கள் ஆதரவுக்கு பெற்றுவதற்காக அம்மாவின் கட்சியை பலப்படுத்த நாங்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து இங்கே அம்மாவின் பாதையில் பின்பற்றுகிறோம். கட்சி வளர்க்கவும் கட்சி பணியாற்றவும் வழக்கறிஞராக நாங்கள் முழு ஒத்துழைப்பு அளிப்போம். என் பேர் ராமையா சுப்பிரமணியன். அரசியலாக இருந்தால் விட்டுட்டு போயிடலாம், துரோகத்தை விட முடியாது. அதனால நான் கூடவே நிற்பேன், அம்மா பின்னாடி நிற்பேன். எல்லா தொகுதிக்கும் எங்கள் அம்மா கூட சப்போர்ட்டாக இருப்பேன். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இது இப்போ ஆரம்பம் தான். இனிமேத்த வேகமான எழுச்சியும் வேகமான மாற்றமும் இனிமேத்த இருக்கு. இதுக்கான உழைப்பு கண்டிப்பாக எனக்கு கொடுப்பேன். 24 எங்கள் அம்மா கூட சுற்றி வருவேன். எல்லா பொருளையும் காத்திருக்காங்க. எல்லா ஊரும் கோடி பேர் வெளியில் இருக்கான். அம்மாவோட விசுவாசி போகிறான். அவன் பூரா பிறகு கொண்டு வருவேன். இன்னைக்கு புரட்சி தலைவி சின்னம்மா அவர்களை இன்று சந்தித்து தமிழ் மக்கள் அதிகார இயக்கத்தின் சார்பில் ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கின்றோம். அனைத்து தொகுதியிலும் 234 தொகுதியிலும் நம்ம தமிழ் மக்கள் அதிகார இயக்கத்தின் சார்பில் ஆதரவு கொடுத்து செயலாற்ற நம்ம தயாராக இருக்கின்றோம்.